இதுதான் லோ பாஸ் ஃபில்டருக்கான சர்க்யூட் டயக்ராம். ஆர் அண்டு சி, அதில் அந்த ஆர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வெறுமனே ஆர் அப்படின்னே மார்க் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் அங்கனக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா இட்ஸ் அ ஃபில்டர் சர்க்யூட். பேசிக்காக இது என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணணும். சரி, எந்த ஃப்ரீக்வன்சியை? லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணணும், ஹை ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணணும். அதனால தான் இதுக்கு பேர் லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் பண்ணணும், ஹை ஃபில்டர் பண்ணணும். சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம், எது லோ எது ஹை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும்ல, அந்த வேல்யூவுக்கு கம்மியாக இருந்தால் லோ, அந்த வேல்யூவை விட அதிகமாக இருந்தால் ஹை அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? கட் ஆஃப் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே இருந்தால் இந்த ஃபில்டர் பாஸ் பண்ணணும். இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்ததுன்னா, ஃப்ரீக்வன்சி வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ இதுதான் லோ பாஸ் ஃபில்டருடைய ஒர்க்கிங். ஓகே, எந்த ஃப்ரீக்வன்சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, ஆர்சி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டு தான் ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்ண போகுது. இந்த ஆர் வேல்யூ மாறுறதை பொறுத்து அல்லது சி வேல்யூ மாறுறதை பொறுத்து நம்மளால் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சிஸை செட் பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சியை கான்ஸ்டண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டோம், 0.1 மைக்ரோஃபேரட். ஆர் வேல்யூவை மாற்றுறது மூலமாக இந்த சர்க்கியூட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்க போகிறோம். இங்கே நான் ஜஸ்ட்டு அந்த ஆர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். 1/2πRC அப்படிங்கிற ஈக்குவேஷன் மூலமாக ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிக்க முடியும். F = 1/2πRC. ஆர் அப்படிங்கிறது இங்கே நம்ம போட போகிறது 1K, சி அப்படிங்கிறது 0.1 × 10⁻⁶ அப்படிங்கிற வேல்யூவில் வரும். இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா எஃபோட வேல்யூ கிட்டத்தட்ட 1500 அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு சர்க்கியூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆறுங்கிற இடத்துல 1Kவை போட்டால் இந்த சர்க்கியூட்டுடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1500 ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 1500 விட கீழே இருந்தால் அலோ பண்ணும், 1500 விட அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் பண்ணிடும். இதுதான் லோ பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிற சர்க்கியூட் பண்ணுற வேலை. இப்போ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் நம்ம ஏஎஃப்ஓ அப்படின்னு நீங்கள் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர். இந்த ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னெல்லாம் அதில் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்கும், அதில் நீங்கள் அதை போய் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே சர்க்கியூட்குள்ளே வந்துடுறேன், சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இதில் ஏஎஃப்ஓவில் நம்ம எதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, சைன் வேவை எடுத்து ப்ரொவைட் பண்ணணும். சைன் வேவை கொடுக்கணும். சைன் வேவுடைய ஆம்ப்ளிடியூடை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். சைன் வேவோட ஆம்ப்ளிடியூடை செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏஎஃப்ஓவை சைன் மோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏஎஃப்ஓலேருந்து வரக்கூடிய 2 லீட்ஸை எடுத்து ஜஸ்ட் அப்படியே நம்மளோட மல்டிமீட்டரில் ஏசி வோல்ட் மோடில் போட்டு ரெண்டையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளோட மல்டிமீட்டர் ஏஎஃப்ஓலேருந்து வர்ற சைன் வேவோட வோல்டேஜை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஏஎஃப்ஓவையும் இங்கனக்குள்ள பக்கத்தில் ஏஎஃப்ஓ வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏஎஃப்ஓவையும் இந்த மல்டிமீட்டர்லேருந்து வர்ற 2 லீடையும் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம மல்டிமீட்டர்லேருந்து வர்ற வயர் அண்டு இந்த பின் ஏஎஃப்ஓலேருந்து கிடைக்கக்கூடிய பின். இந்த ஏஎஃப்ஓவை நான் இப்போ சைன் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏஎஃப்ஓவில் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நான் இப்போ வேரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மல்டிமீட்டர் ஏசி வோல்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற நேபை அட்ஜஸ்ட் பண்ண இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூஸ் கூடிட்டு குறையிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் இதை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆம்ப்ளிடியூடில் செட் பண்ணிக்கணும். நான் இதை ஒரு 3 வோல்ட்டில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை 100s மோடில் போட்டிருக்கேன். 100s மோடில் போட்டுட்டு ஆம்ப்ளிடியூடை 3 இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஏஎஃப்ஓ 3 வோல்ட் ஆம்ப்ளிடியூட் இருக்கக்கூடிய சைன் வேவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சைன் வேவ் எடுத்து ஜஸ்ட் சர்க்கியூட்டில் 3ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணணும். இங்கே நான் ஆல்ரெடி நம்மளுடைய காமிச்ச சர்க்கியூட் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த 3ஆம் நம்பர் பின் இருக்கு இல்லையா, இந்த 3ஆம் நம்பர் பின்னில் தான் நம்மளுடைய இன்புட்டை ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதாவது சைன் வேவை இந்த இடத்துல நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில்
2 மல்டிமீட்டர்ஸ் இருக்கும். இந்த 2 மல்டிமீட்டரில் ஒரு மல்டிமீட்டரை நான் இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், அதாவது இன்புட் வோல்டேஜை ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இன்னொரு மல்டிமீட்டரை அவுட்புட் வோல்டேஜை ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த மல்டிமீட்டரை நான் ஜஸ்ட்டு ஐசியோட 6ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது டைரெக்டாக ஏஎஃப்ஓ கூடயே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணி 3 வோல்ட் அப்படின்னு செட் பண்ணோம் இல்லையா, அந்த 3 வோல்ட் எல்லா ரீடிங்ஸ்லையும் மாறாமல் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த 2வது மல்டிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 2.8 ரீட் பண்ணுது. மறுபடியும் இந்த ஆம்ப்ளிடியூட் பட்டனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 3 வோல்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ரீடிங் எடுக்கும் பொழுதும் இதை ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 2 மல்டிமீட்டர் அவசியம். ஒன்று இன்புட்டை ரீட் பண்ணணும், இன்னொன்று அதே டைமில் அவுட்புட்டை ரீட் பண்ணணும். லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர் ரெண்டுக்குமே இதுதான் காமனான டேப்லர் காலம். ஃப்ரீக்குவன்சி என்ன வைக்கிறோம், லாக் ஃப்ரீக்குவன்சி ஜஸ்ட் அதோடைய லாக் வேல்யூ, அண்டு சர்க்கியூட்டோடைய ரெஸ்பான்ஸ், அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஒரு டேப்லர் ஃபார்முலா எழுதிட்டு இதை யூஸ் பண்ணி தான் லாக் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அவுட்புட் அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு நம்ம ஒரு கிராஃபை பிளாட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு இந்த சர்க்கியூட்டில் வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரே ஸ்டெபிளைஸ்டு வோல்டேஜில் இருக்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். Vmax அப்படின்னு ஒன்று எழுதியிருப்போம். அந்த Vmaxோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.61 அப்படிங்கிற வோல்டேஜ் லெவலில் இருந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அப்படிங்கிறதுலேருந்து 2.2 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் வேல்யூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூவில் மெயின்டைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரீக்குவன்சி கூட வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், சர்டைன் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிஸ் வரைக்கும் இந்த ஃபில்டர் வோல்டேஜை அலோவ் பண்ணியிருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு, அந்த சிக்னல் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்டு ஒரு லெவலை தாண்டினதுக்கு அப்புறமா வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த லெவல் தான் நம்ம செட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி. இது ஒரு டிஸ்க் கெப்பாசிட்டர் அண்ட் இது ஒரு ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 1 கிலோ ஓம். இந்த கெப்பாசிட்டர் 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த ரெண்டையும் நான் 3ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஐசியுடைய 3ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த 1500க்கு இப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வோல்டேஜை 3 வோல்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 வோல்ட்டுக்கு 100ல் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக நம்மளுடைய ஏஎஃப்ஓ ப்ரொடியூஸ் பண்ணுறது 100 அப்படிங்கிற ஃப்ரீக்குவன்சியை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏசி மோடில் இருக்கணும். 2 மல்டிமீட்டர்லையுமே ஏசி மோடில் இருக்கணும் அவுட்புட் பார்க்குறதுக்கு. காரணம் நம்ம இங்கிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறது ஒரு சைன் வேவு. சரியா, இதை மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன். இப்போ 100ல் இருக்குது. இப்போ நான் 200 வச்சுருக்கேன். ஆம்ப்ளிடியூட் கொஞ்சம் வேரி ஆகிருக்கு, அதையும் 0க்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.5, 5.6 அந்த ரேஞ்சிலேயே சஸ்டெயின் ஆகுது. இப்போ நான் அடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெரி பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ 300 வச்சுருக்கேன். 400க்கும் கிட்டத்தட்ட அதே 5.5 தான் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது 1000. இன்புட்டை மறுபடியும் 3 வோல்ட்டுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு தடவை இது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்கள் மறுபடியும் இன்புட் அந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4.8 வோல்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. 5.5லேருந்து கிட்டத்தட்ட இப்போ நமக்கு 4.8 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் 100 அப்படிங்கிற ஃப்ரீக்குவன்சி மல்டிப்ளையரில் இருக்கேன். இப்போ 1K அப்படிங்கிற ஃப்ரீக்குவன்சி மல்டிப்ளையருக்கு ஸ்விட்ச் ஆகுறேன். 1200 இது ஸ்ட்ரைட் அவே 1500 வச்சுருக்கேன். இது நம்மளுடைய 1500. இப்போ அடுத்த ரேஞ்ச் 2000 போகிறேன். அண்ட் தென் 2500. அண்ட் இப்போது நான் 5000 செட் பண்ணியிருக்கேன். 5000க்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 வோல்ட் அப்படிங்கிற லெவலுக்கு டிராஸ்டிக்காக அது குறைஞ்சிருக்கும். இப்போ
இப்போ நீங்கள் அந்த கிராஃபோட ரெஸ்பான்ஸை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியும். இதுதான் ஒரு லோ பாஸ் ஃபில்டருடைய ரெஸ்பான்ஸ். ஜஸ்ட் இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸையும் நான் அப்படியே இடம் மாற்றி போட்டேன், ஸ்வாப் பண்ணி போட்டேன் அப்படின்னா அது நம்மளோட ஹை பாஸ் ஃபில்டராக லோ பாஸ் ஃபில்டருடைய சர்க்கியூட். அண்ட் இது நம்மளோட ஹை பாஸ் ஃபில்டரோட சர்க்கியூட். இதில் கவனிச்சிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி 3ஆம் நம்பர் பின்னில் கெப்பாசிட்டி ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெசிஸ்டருடைய 2வது லீடு கிரவுண்டுக்கு வந்துருச்சு. வேறஸ் கெப்பாசிட்டருடைய 2வது லீடு ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டருக்கு போயிருக்கு, இன்புட்டாக போயிருக்கு. ஐ மீன் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட இன்புட் வந்து கெப்பாசிட்டருடைய இன்னொரு லீடுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இவ்வளோ தான். ஜஸ்ட் அந்த 2 காம்போனண்ட்டை மட்டும் இடம் மாற்றி போட்டோம், ஸ்வாப் பண்ணி போட்டோம் அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் ஒரு ஹை பாஸ் ஃபில்டராக மாறிடும். ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு அதிகமாக இருக்கிற ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும், கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணும். ஹை பாஸ் ஃபில்டரோட ரெஸ்பான்ஸ் ஒரு 3.6 எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 3.8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 3.8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகிருக்கு. நம்ம லோ பாஸ் ஃபில்டரில் பார்க்கும்போது இனிஷியலாக சஸ்டெயின் ஆகிருக்கிற மாதிரி பார்த்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போனன்ஷியலாக குறைஞ்சிது. இங்கே எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு அப்புறமா கான்ஸ்டன்ட் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஹை பாஸ் ஃபில்டர். ஜஸ்ட் இந்த 2 காம்போனன்ட்ஸையும் மறுபடியும் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்தது, கெப்பாசிட்டர் இங்கே இருந்தது. இப்போ நான் அந்த 2ஐயும் ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணி போட்டிருக்கேன். கெப்பாசிட்டருக்கு நான் இன்புட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 3 வோல்ட் இன்புட்டாக கிடைக்குது, பட் அவுட்புட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ நம்மளுடைய ஏஎஃப்ஓ ப்ரொடியூஸ் பண்ணுறது 100 ஹெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைன் வேவ். இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன். 3 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கேன், 500 ஹெட்ஸில் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு அவுட்புட்டில் வேரியேஷன் இருக்கிறத பார்க்க முடியும். 0.09 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபர்தராக இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 700 கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 1.6 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. 2 அப்படிங்கிற அளவுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வருது. இப்போ ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையரை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் 100s மோடில் இருந்தது ஏஎஃப்ஓட, நான் அதை 1K மோடுக்கு கொண்டு போகிறேன். 1Kக்கு போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஏஎஃப்ஓ 1000 ஹெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நான் 1500 மாற்றுறேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நமக்கு 2.8 வோல்ட் அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நான் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறேன். 2000, 3.5 அண்ட் 3000 வைக்கிறேன். 3000க்கு இது. அடுத்தபடியாக இப்போ ஒரு 5000 வச்சுருக்கேன். 5000க்கு 5.2 அப்படிங்கிற ரேஞ்சில் கிடச்சிருக்கு. இது 7000க்கு கிட்டத்தட்ட 5.4 ஆர் 5.3 ஆர் 5.4 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அடுத்தபடியாக நான் ஒரு 9000 வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 5.5 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஃபைனலாக ஒரு 10,000 வச்சுருக்கேன். 10,000க்கும் பார்த்தீங்கன்னா 5.5 அப்படிங்கிற ரேஞ்சில் வருது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 3000ல இருந்தே இந்த 5.5 5.3 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதுதான் ஒரு ஹை பாஸ் ஃபில்டருடைய ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ.